தொழிலாளர் விரோத சட்டம் 18 மணி நேரம் 12 மணி நேரம் எத்தனை மணி நேரம் வேண்டுமானாலும் அவர்கள் வேலையில் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்ற திருத்தத்தை ஸ்பீக்கர் படிச்சு பாஸ் பண்ண போது என் இருக்கையிலிருந்து ஏறி குதிச்சு முதலமைச்சர்கிட்ட ஓடி வாதாடி அதை மறுநாள் அவரை கோட்டையிலே சென்று சந்தித்து அனைத்து கட்சி தலைவர்களையும் அழைத்து சென்று தடுத்து நிறுத்தினது நான் தான், உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி எத்தனை விடங்களுக்காக நான் பேசுறேன், அதுக்கெல்லாம் ஒரு இம்பார்ட்டன்ட் நீங்க கொடுக்குறீங்களா? இப்ப கூட உங்களை எல்லாரையும் கூப்பிடுறேன். சில மெயின் ஸ்ட்ரீம் பத்திரிகை ஆசிரியர்கிட்ட எனக்கு தகவல் வருது, ரஜினியினுடைய கூலி படம் ரிலீஸ் ஆயிருக்கு, அதுக்கு எல்லாரும் கவர் பண்ண போயிருக்காங்க, காத்திருங்க அப்படின்றாங்க. இது எவ்வளவு பெரிய அவமானம்! எவ்வளவு ஒரு தமிழர் சமூகத்தின் வாழ்வுரிமைக்காக ஒரு கட்சி நடத்துகிற 3 முறை எம்எல்ஏ இருக்கிற நானு உங்களை சந்திக்க நான் விரும்புறேன், கூலி படம் ரிலீஸ் ஆன பிறகு வரணும்னு சொல்றேன் அப்படின்னா இது எனக்கு அவமானம் இல்லை, இந்த நாட்டுடைய ஒட்டுமொத்த பத்திரிகை ஊடகத்திற்கு மிகப்பெரிய அவமானம் இது. சொல்லுங்க, கூலி படம் பிரச்சனையா? நீங்க சொன்ன இப்ப அந்த பாவம் அந்த துப்புரவு பணியாளர்கள் நீ கைது செய்ய கொண்டு போயிருக்காங்க, அவங்களுடைய பர்மனன்ஸ் என்று சொல்லக்கூடிய நிரந்தர வேலை முக்கியமா? நமக்கு ஆசிரியர்கள் இன்னைக்கு மாணவர் சமூகம் எல்லாம் கட்டுப்பாடற்ற போதை வாஸ்துக்கும் ஜாதி கயிறை கட்டிக்கிட்டு வகுப்பறையில வெட்டிக்கிட்டு குத்திக்கிட்டு சாவறான், வகுப்பறையில டீச்சரை குத்தி கொள்றான், வாத்தியாரை குத்தி கொள்றான், போதைக்கு காசு கேட்டு பெத்த ஆத்தால கொள்றான், அப்பாவை கொள்றான். எவ்வளவு மோசமான ஒரு பண்பாட்டு சிறைவு கலாச்சார சிறைவு இந்த மண்ணில் நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு இந்த தொலைக்காட்சி விவாதங்கள்ல யூடியூப்ல உட்காந்துக்கிட்டு என்ன பேசணும் என்ன பேசக்கூடாது என்று ஆண் பெண் பேசுறாங்க. குடும்பத்தோட ஆடைகளை அவிழ்த்து உடைகளை அவிழ்த்து இன்றைக்கு லைக் ஷேர் வியூவர்ஸுக்காக காசுக்காக இதா தமிழர் நிலம் பெருமையா நம்ம பேசுறோம். கண்ணகி பிறந்த மண் அப்படின்றோம், இதா கண்ணகி பிறந்த மண். எவ்வளவு அவலங்கள் நடக்கிறது, கவின் படுகொலை இருக்கிறது, அஜித் படுகொலை இருக்கிறது, எவ்வளவு விஷயங்கள் இங்க இருக்குது. ஆனா இதையெல்லாம் குறித்து தொலைக்காட்சிகள் நேரத்தை ஒதுக்கி செலவிடுவதற்கு பதிலாக கூலி படத்திற்கு செல்வதோ, ஒரு நடிகர் வீட்டிலிருந்து வெளியே வருகிறார், காரில் ஏறுகிறார், அமர்ந்து விட்டார், இப்போது இறங்க போகிறார், இதை பின்னாடியே போய் நேரடி ஒளிபரப்பு செய்வதெல்லாம் இந்த நாட்டுடைய ஊடக தர்மமா, பத்திரிகை தர்மமா? ஆக நான் உங்களை குறை சொல்லவில்லை, உங்கள் முதலாளிகள், இந்த பத்திரிகை முதலாளிகள் தயவு செய்து இந்த இழிவான கலாச்சாரத்திலிருந்து நீங்கள் இந்த சினிமாக்காரர்களையும் இந்த நான் சொல்லுகின்ற இந்த மோசமான சூழல்களுக்கு பின்னால் செல்வதிலிருந்து தயவு செய்து கொஞ்சம் மறுபரிசீலனை செய்யுங்க. வேல்முருகன் மட்டும் இல்ல, இந்த மண்ணுக்காக மக்களுக்காக போராடுகிற தனி நபர்கள், தனி இயக்கங்கள், சின்ன சின்ன கட்சிகள், அமைப்புகள் இருக்காங்க. அவங்க பின்னாடி போய் அவங்களை என்கரேஜ் பண்ணி அவங்கள மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்து அவர்களை இந்த மண்ணுக்காக மக்களுக்காக மொழிக்காக இனத்திற்காக வேலை வாய்ப்புக்காக போராடுவதற்கு ஆதரவாக இருந்து அவர்களுக்கு பின்னாடி இருந்து அவர்களை உற்சாகப்படுத்தினா இங்க மக்களுக்கான ஏதாவது ஒரு தீர்வு கிடைக்கும். ஆனா அதெல்லாம் கிடைக்கல. ரொம்ப வருத்தமா இருந்துச்சு எனக்கு.